ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெஸ்யூம் இல்லைனா எந்த ஒரு வேர்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை மொபைல்லே நம்ம ஓப்பன் பண்ணி எப்படி எடிட் பண்ணி சேவ் பண்ணுறது, இல்லைனா நியூ வேர்ட் ஃபைல் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் அடிங்க. இப்போ எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு டைப் அடித்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 இருக்கா, இருக்கா மைக்ரோசாஃப்ட் 365 ஆஃபீஸ்னு இதை வந்து கிளிக் பண்ணி இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதிலே நீங்கள் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லா ஃபைலையும் நீங்கள் மொபைல்லே ஓப்பன் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா புது ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் கெட் ஸ்டார்டட்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்டே வச்சு இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீ தான், ஈஸியாக நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஒரு தடவை சைன்இன் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எப்போவுமே சைன்இன் பண்ண தேவையில்லை. சைன்இன் பண்ண பிறகு நெக்ஸ்ட்ன்னு இருக்கா, அந்த நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் சென்ட் ஆப்ஷனல் டேட்டான்னு நான் அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் எதுவும் டேட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து சென்ட் பண்ணணும்னா அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ வெர்ஷனே போதும், எதுவும் பே பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் அதனால ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ட்ரை லேட்டர்ன்னு இருக்கா, அந்த ட்ரை லேட்டரை கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டு, இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நம்ம புது அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கும் மட்டும் நமக்கு நெட்டு இருந்தால் போதும். மற்றபடி நெட்டு இதுக்கு தேவையில்லை, நீங்கள் ஆஃப்லைன்லேயே ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புது ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அப்படின்னு இருக்கா, ப்ளஸ் சைன் போட்டு இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், பிடிஎஃப், ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபைல்லையும் இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்லேயே. அது மட்டும் இல்லாமல் புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிக்சராக இல்லைனா பிடிஎஃபாக வேர்ட் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெஸ்யூமை வந்து ஓப்பன் பண்ணி அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பேக் பட்டன் இருக்குல்ல, இந்த பேக் பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி இல்லைனா வெளியே டச் பண்ணாலும் சரி உங்களுக்கு திருப்பி அந்த இது ஆப்ஷன் வந்து வந்துடும். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற ஃபைலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஐக்கான் இருக்கா, இந்த ஃபோல்டர் ஐக்கான் வந்து டச் பண்ணுங்கள். இப்போ ஃபைல் வந்து மெமரி கார்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு மெமரி கார்டு ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் செல்லுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா திஸ் டிவைஸ்ன்னு இருக்கா, அந்த திஸ் டிவைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு தடவை மட்டும் உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். உங்களுடைய மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்கும். அதை மட்டும் காட்டிட்டு கொடுத்துக்கோங்க. அது மாதிரி பெர்மிஷனுக்கு அலோன்னு கொடுத்துக்கோங்க. ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட்ஸ்குள்ளே இருக்குது, டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணி இந்த இருக்கா ரெஸ்யூம்னு இந்த வேர்ட் ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா முதல் தடவை ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் நமக்கு அந்த வேர்ட் ஃபைல் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம மொபைல் வியூலே நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஐக்கான் நிறையா இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஐக்கான் மாதிரி இருக்கா, இந்த ஐக்கானை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி நம்ம மொபைலில் வேர்ட் ஃபைலை வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேஜ் இருக்குது. இந்த 2 பேஜ் நமக்கு கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி அதே ஃபார்மேட்டில் நம்ம மொபைல்லையும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எப்படி ஜூம் பண்ணுவோமோ அதே மாதிரி இதில் ஜூம் பண்ணி நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோ சேவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒவ்வொரு எடிட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும். அது ஆட்டோ சேவை எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா 3 புள்ளி மாதிரி இருக்கா, மேலே டாப்பில் ரைட் சைடு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே அது கீழே பார்த்தீங்கன்னா சேவ்ன்னு இருக்கா, அந்த சேவ் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ் ஆன் இருக்கா, அது வந்து எனேபிளில் இருக்குது. அதை வந்து டச் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ மேலே ரைட் சைடு பேக்குன்னு இருக்கா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுக்கு பேக்கில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேர்டு வந்து நீங்கள் எடிட் பண்ணுற வேர்டு வந்து சேவ் ஆகும். இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஏன்னு போட்டு ஒரு பென்சில் மாதிரி இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த வேர்ட் ஃபைல் வந்து எடிட்டபிள் ஆயிரும். இதை வந்து டச் பண்ணுறேன். டச் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வேர்ட் ஃபைல் வந்து எடிட்டபிள் ஆகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேர்டை வந்து எடிட் பண்ணணுமோ அந்த வேர்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவோம்ல, அது மாதிரி நீங்கள் ஜூம் இன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் மாதிரி இருக்கிறது தொட்ட உடனே நமக்கு இந்த கர்சர் வந்து வந்துடும். இந்த இருக்கா, இந்த கர்சர் வந்து வந்துடும். இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். வேர்டை எதுவும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டை வந்து டபுள் கிளிக்
டச் பண்ணிங்கன்னா அந்த வேர்டு ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2 லைன் 3 பேராகிராஃப் அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பலூன் மாதிரி இருக்கும், ஸ்டார்ட் பலூன் எண்ட் பலூனு. ஓகே, இந்த ரெண்டாவது பலூன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எத்தனை பேராகிராஃப் வேணுமோ அந்த பேராகிராஃப் வந்து செலக்ட் ஆகிட்டே வரும். இப்படி தான் நம்ம வேர்டில் வந்து செலெக்ஷன் பண்ணுறது. இப்போ செலெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ அந்த செலெக்ஷன் பண்ணுறதுல நம்ம டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங் பேட் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு எப்படி ரீப்ளேஸ் டைப் அடிக்கணுமோ அதை வந்து டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ சப்போஸ் நம்ம தப்பாக டைப் அடிச்சிட்டோம் இல்லைனா தப்பாக டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ரீடும் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஐக்கான் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஆரோ மாதிரி இருக்கா, இதுதான் ரீடு ஐக்கான். ஓகே, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி நம்ம டெலீட் பண்ணது எல்லாமே ரீடு ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ரீடும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் சைஸை எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். எந்த டெக்ஸ்ட்டில் நம்ம ஃபாண்ட் சைஸ் மாற்றணுமோ அதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆரோ மாதிரி இருக்கா, இந்த BIU அந்த லெட்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து டாப் ஆரோ மாதிரி இருக்கா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹோமில் இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் வரும். அப்படி ஹோமில் இல்லாமல் வேறு இன்சர்ட்டு அந்த மாதிரி வேறு இதில் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஓகே, அந்த ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வராது. அதனால் இதில் ஹோமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த ஹோமில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது. ஓகே, இந்த ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஃபுல்லாக நமக்கு வரும். இப்போ இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை இப்படி மாற்றிக்கலாம். ஃபாண்ட் சைஸை மாற்றுறதுக்கு இதை சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 16 இருக்கா, இது வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இப்போ இதில் என்ன ஃபாண்ட் சைஸ் வேணுமோ அந்த ஃபாண்ட் சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸும் மாறிடும். இப்படி தான் நம்ம ஃபாண்ட் சைஸை மாற்றுறது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட்டும் பண்ணி காமிச்சிக்கலாம். அந்த டெக்ஸ்ட்டு இல்லைனா வேர்டை வந்து நம்ம ஹைலைட்டும் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த ஆரோ இருக்கா, அந்த ஆரோ வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலரில் ஹைலைட் பண்ணணுமோ அந்த கலரில் நம்ம ஹைலைட்டும் பண்ணி காமிச்சிக்கலாம். அது மாதிரி ஃபாண்ட் கலர் மாற்றுறதுக்கு அதுக்கு கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஃபாண்ட் கலரும் இதிலேயே போய் மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த ஃபாண்ட் கலர் வேணுமோ அந்த ஃபாண்ட் கலரை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா புல்லட் லிஸ்ட், நம்பர் லிஸ்ட் இருக்குது, அது பிறகு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டென்ட் உங்களுக்கு லெஃப்ட் அலைன் வேணும்னா அந்த இருக்கா, லெஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் அலைன் ஆயிரும். சென்டர்னா சென்டர் அலைன், இந்த மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டும் இதிலேயே மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேர்டை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஏதாச்சும் பேரா இல்லைனா வேர்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எந்த பேரா இல்லைனா எந்த வேர்டை செலக்ட் பண்ணணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னாலே நமக்கு மேலே வந்து நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அந்த கத்திரிக்கோள் படம் போட்டு இருக்கா, இது வந்து கட்டு. ஓகே, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் வந்து கட் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி. ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிருக்கும். இப்போ நம்ம எதில் பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இதில் கர்சரை வந்து கொண்டு போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கீழேயே நம்ம இந்த பேராகிராஃப் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கர்சரை வந்து அந்த லைனில் கொண்டு போகணும். ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணுங்கள். எந்த லைனில் கொண்டு போகணுமோ அந்த லைனில் வந்து டச் பண்ணிங்கனால இந்த கர்சர் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து அந்த குவாலிஃபிகேஷன் சம்மரி வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. இப்போ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு கீயை வச்சு நம்ம அந்த ஸ்பேஸிங் வந்து கொடுப்போம். இதில் என்ட்ரு கீ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா, இந்த டைப்பிங் பேடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மாதிரி இருக்கா, லெஃப்ட் ஆரோ, இதுதான் என்ட்ரு கீ. இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எந்த இதில் நம்ம பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இதில் டச் பண்ணிங்கன்னா அந்த கர்சர் வந்து வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு இந்த மறுபடியும் இந்த ஆப்ஷன் வந்துடும். இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா பேஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பர்ச்சு பேட் மாதிரி இருக்கா, இதுதான் பேஸ்ட் ஆப்ஷன். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா கட்டு, காப்பி, பேஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்கா. இப்போ வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு பதிலாக நம்ம அந்த காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணுறோம்னா அந்த பர்ச்ச பேட் மாதிரி இந்த ஐக்கான் இருக்கா, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இதிலே நமக்கு அந்த பேஸ்ட் ஆயிரும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஸ்பேஸிங் இல்லைனா பேராகிராஃப் பிஃபோர் ஸ்பேஸ் ஆஃப்டர் ஸ்பேஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். எந்த பேராகிராஃபுக்கு நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணணுமோ அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ இருக்கா, டாப் ஆரோ, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது ஹோமில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஹோமில் இப்போ மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இருக்கா பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்னு இருக்கா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு இதில் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸிங்னு இருக்கா, கீழே பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் இருக்குது, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்த லைன் ஸ்பேஸிங் வேணுமோ அந்த லைன் ஸ்பேஸிங் வச்சிங்கன்னா அந்த லைன் ஸ்பேஸிங் வரும். அதே மாதிரி பேராகிராஃப் ஸ்பேஸிங் வந்து நமக்கு பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸிங் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இருக்கா ஆட் ஸ்பேஸ் ஆஃப்டர் பேராகிராஃப்னு இருக்கா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேராகிராஃப் ஸ்பேஸிங்கும் நமக்கு இது மாதிரி கொடுத்துக்கலாம். இதுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணது எதுவும் ரீடு அன்டூ பண்ணுறதுனாலும் இந்த இருக்கா ஆப்ஷன் இதிலே இருக்கும் பாருங்க, ரீடு அன்டூ இதிலே பண்ணிக்கலாம் நம்ம.
அடுத்தது நம்ம பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எந்த இடத்துல பிக்சர் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல அது மாதிரி டச் பண்ணி கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுட்டு இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ இருக்கா, டாப் ஏரோ, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கா, ஓகே, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு இருக்கா, இந்த இன்சர்ட்டை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். இப்போ நம்ம பிக்சர் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இருக்கா பிக்சர்னு, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக கேமராலே நீங்கள் ஃபோட்டோ புக்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மொபைலில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கா ஃபோட்டோஸ்னு, இதை டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனோன்னா அந்த ஃபோட்டோவே நீங்கள் இதிலே கிராப் பண்ணி அப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கா கீழே கிராப்னு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிராப் பாயிண்ட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு கிராப் பாயிண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கா நடுவில், இதை வந்து டச் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராப் ஆப்ஷன் எந்த அளவுக்கு கிராப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக கிராப் பண்ண பிறகு கன்ஃபார்ம்னு இருக்கா, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுக்கு கிராப் மார்க் வந்து வந்துடும். இப்போ டன்னுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆயிரும். இப்படி தான் நம்ம பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை நம்ம எப்படினாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணி கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். இதுக்கப்புறம் நம்ம எங்கேனாலும் இந்த பிக்சரை வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கா. இதை இந்த பிக்சரை திருப்பி நம்ம கிராப் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கா, இந்த கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பியும் கிராப் பண்ணிக்கலாம். அது மாதிரி கம்ப்யூட்டரில் wrap டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதையும் இதில் உண்டு. இந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த wrap டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி நம்ம wrap டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த டைட்டில்னு கொடுக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம wrap டெக்ஸ்ட்டும் இதில் கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன் இதுவும் அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கலாம். இது இந்த இருக்கா, இதான் ஷேடோ உங்களுக்கு கொடுக்குறது. அந்த பிக்சருக்கு ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பிக்சர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா இந்த இருக்கா, இந்த டாப் ஏரோ, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிக்சர் எஃபெக்ட் அதுவும் கொடுத்துக்கலாம். அது மாதிரி அரேஞ்ச்மெண்ட், அந்த பிக்சர் வந்து ஃப்ரண்ட்டில் வேணுமா பேக்கில் வேணுமா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் ரொட்டேஷன் பண்ணும் இதுலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. டேபிளும் அதே மாதிரி தான். அந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இருக்கா இன்சர்ட்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக உங்களுக்கு டேபிள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலே கொண்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிக்சரை செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த ஆப்ஷன் வரல. ஓகே, இந்த பிக்சரை செலக்ட் பண்ணாமல் எந்த இடத்துல நம்ம டேபிள் வேணுமோ அந்த இடத்துல இந்த கர்சரை வச்சுக்கோங்க. கர்சரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி இதை டச் பண்ணிங்கன்னா இந்த இருக்கா இன்சர்ட்னு, இந்த இன்சர்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ டேபிள் புதுசாக டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த இருக்கா டேபிள்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும் அப்படின்னா இருக்கா அந்த இதாக இருக்கா இன்சர்ட்னு, இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ எத்தனை ரோ வந்து உங்களுக்கு முன்னாடி வேணுமா பின்னாடி பிலோ வேணுமா லெஃப்ட்டு காலம் வந்து லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டைப் அடிக்கணுமோ கம்ப்யூட்டரில் டைப் அடிக்கிற மாதிரி நீங்கள் அந்த ரோ இல்லைனா காலத்தில் நீங்கள் கர்சரை வச்சுட்டு இப்போ டைப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைப் ஆயிரும். இப்போ இந்த டைப் பண்ண டெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ கீழே இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாண்ட்டில் மட்டும் நமக்கு மாறி இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபாண்ட்டை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த இருக்கா அந்த ஆரோவை, இந்த ஆரோவை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்னு இருக்கும். ஓகே, இந்த டேபிளில் வச்சு நம்ம ஃபாண்ட் சைஸை மாற்ற முடியாது, ஹோமில் கொண்டு போய் தான் மாற்ற முடியும். அதனால் ஹோமில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியல்னு இருக்குது, அதை வந்து டச் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அதில் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை வந்து மாற்றிக்கோங்க. அதுமாதிரி ஃபாண்ட் சைஸ் மாற்றினாலும் இதிலே மாற்றிக்கலாம். ஓகே, மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வந்து நமக்கு எல்லாமே சென்ட்ரல் அலைனில் இருக்குது, இது மட்டும் டாப் அலைனில் இருக்குது. டேபிளில் இருக்கிற அலைன்மெண்ட் மாற்றணும் அப்படின்னா நம்ம டேபிள் ஆப்ஷனில் போய் தான் மாற்றணும். அதனால் இந்த ஹோம்னு இருக்கா இதை வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு டேபிள் இருக்கா அந்த டேபிள் ஆப்ஷனை மாற்றிக்கோங்க. இதில் போய் தான் நம்ம மாற்றுறது ஆப்ஷன்லாம் மாற்றிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இருக்கா அலைன்மெண்ட்டுன்னு, இந்த அலைன்மெண்ட்டை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு என்ன அலைன்மெண்ட் வேணுமோ அந்த அலைன்மெண்ட் வந்து மாற்றிக்கலாம். சென்டர், லெஃப்ட்டு, ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் நம்ம டேபிளில் இருக்கிற அலைன்மெண்ட் மாற்றுறது. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேடிங்னு இருக்கா, இது வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வராது. ஓகே, டேபிள் ஷேடிங் வந்து மாற்றணும்னா ஃப்ரீ வெர்ஷனில் வராது, அது பெய்ட் வெர்ஷனில் தான் வரும். இப்போ புதுசாக பிளாங்க் பேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு பிளாங்க் பேஜ் வந்து ஆட் பண்ணணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டுன்னு இருக்கா, இந்த டேட்டுக்கு கீழே நமக்கு புதுசாக ஒரு பேஜ் வந்து பிளாங்க் பேஜ் வந்து ஆட் ஆகணும். அதுக்கு அதை அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இந்த இருக்கா அந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் வியூவில் இருக்குது, இதை வந்து டச் பண்ணி இந்த இருக்கா இன்சர்ட்னு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இருக்கா பிளாங்க் பேஜ்னு,
இந்த blank பேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து நமக்கு பேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ எதுவும் ஷேப் ஆட் பண்ணணும் அப்படின்னா இருந்தா இருக்கா ஷேப்ஸ்னு, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேப்பில் இருக்கிற கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் ரெக்டாங்கிள் ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணோடனே இதில் ஷேப்ஸ்னு நமக்கு ஆப்ஷன் வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபில் வித் கலர்ன்னு இருக்கா, இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி அந்த ஷேப்புடைய அவுட்லைன் கலர் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாம் பண்ண பிறகு நீங்கள் மொபைல் வியூவில் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, கம்ப்யூட்டரில் பார்க்குற மாதிரி எல்லாமே இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேவஸ் வேறு ஃபைல் நேமில் கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணது எல்லாமே உங்களுக்கு சேவ் ஆகாது. ஏன்னா நம்ம ஆட்டோ சேவ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பண்ணது எல்லாமே சேவ் ஆகணும் அப்படின்னா இந்த இருக்கா மேலே ஃப்ளாப்பி மாதிரி இருக்கா, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்போ வேறு ஃபைல் நேமில் சேவ் அஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கா 3 டாட் மாதிரி இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே அது கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அஸ்ன்னு இருக்கா, அந்த சேவ் அஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு என்ன நேம்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்காம பாருங்க. கிளிக் பண்ண பிறகு இப்போ உங்களுக்கு மெமரி கார்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா அந்த ப்ரௌசரை டச் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு ஆப்ஷனுக்குள்ளே போய் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மொபைல்லே சேவ் பண்ணுறேன். அதனால் திஸ் டிவைஸில் போய் டவுன்லோட்ஸ்குள்ளே நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, டவுன்லோட்ஸ்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே ரெஸ்யூம்னு இருக்குது. இப்போ ஃபைல் நேம் மாற்றணும் அப்படின்னா அந்த கீழே ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேமே நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இருக்கா சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ்குள்ளே அந்த ஃபைல் நேமில் உங்களுக்கு சேவ் ஆயிரும். இப்படி தான் நம்ம மொபைலில் நம்ம வேர்டை வந்து எடிட் பண்ணி நம்ம புது வேர்டனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.